கோலம் போடலாமா? கோலம் போடுற இடத்த நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க கோலம் எத்தனை புள்ளின்னு பார்த்தீங்கன்னா 7 புள்ளி. இடுக்கு புள்ளி 4 நுப்பாட்டணும். என்னோடய கோலம் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் மோஸ்ட்லி 5x3 டாட்டில் தான் கோலம் போடுவேன். அதுவுமே எந்த மாதிரி கோலமாக இருக்கும்னா ரங்கோலி கோலம் மாதிரி தான் இருக்கும். லைக் ஃப்ளவர் டிசைன், ஸ்டார் கோலம் அந்த மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த 7:4 டாட் ரங்கோலி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ரங்கோலி கிடையாது, சிக்கு கோலம் மாதிரி தான். எப்படின்னா உள்ளுக்குள்ளார சிக்கு கோலம் இருக்கும். அவுட்டரில் நான் பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலத்தில் போடுற டிசைனை அவுட்டரில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு மிக்சிங் கோலம் தான். சிக்கு கோலம் ப்ளஸ் ரங்கோலி டைப்பில் தான் இந்த கோலம் வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த கோலம். நடுவில் உள்ளுக்குள்ளார 2 புள்ளிக்கு ஜாயின் பண்ணி அந்த 6 சுழி மாதிரி வரும். 6 இது நடுவில் அதை ஜாயின் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு சுழிக்கும் ஒரு ட்ரையாங்கிள் போடணும். 3 புள்ளிக்கு ட்ரையாங்கிள் ஒரு 3 கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். இதுவுமே அந்த 6 சுழிக்குமே இந்த ட்ரையாங்கிள் போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக அவுட்டரில் ஒரு பெரிய முக்கோணம் மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி, இதில் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து அடுத்த ட்ரையாங்கிளுக்கு இப்படி அந்த கர்வ் வரணும், வளைவாக அப்படி வளைச்சி கொண்டு வந்து போடணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் அவுட்டரில் உங்களுக்கு என்ன டிசைன் போடணும்னு விருப்பம் இருக்கோ தோணுதோ நீங்கள் தாமரை போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். எது அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ போடுங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி இடையில போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கூம்பு மாதிரி இருந்துச்சுல்ல அதில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு வளையம் மாதிரி அடுக்கடுக்காக போட்டு இந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களுமே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வாசல் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் சின்ன வாசல் தான். ஆனாலும் இந்த சின்ன வாசல்லையே நான் 7 புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த வாசலுக்கு அந்த 5x3 டாட் கோலம் தான் கரெக்டு, அதுதான் இதில் கரெக்டாக போட முடியும்னு நினச்சிட்டு நான் இருந்துட்டேன். பட் இன்றைக்கி ட்ரை பண்ண வித்தியாசமாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்னால் ஓரளவுக்கு கரெக்டாகவே போட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.